1.5 லட்ச ரூபாய் மினிமம் இருந்தா போதும் இன்னும் ஒரு 22 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆல் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் கருவலூர் ரோடு மேலேயே நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 2 டேஸ்ல குடி வர போறாங்க. அதோட ஃபினிஷிங் ஒர்க் தான் போயிட்டு. இந்த பால் காய்ச்சிடுவாங்க. ஆமா, இது வந்துட்டு ஒரு 2 டேஸ்ல வந்துருவாங்க. அது ஆல்ரெடி ஃபினிஷிங் ஆகி ரெடியா இருக்கு. ஆக்சுவலா இதுல சேல் வீடுங்க. இது வந்துட்டு சேல் பில்டிங். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜேடி ரவி வர்மா. இன்னைக்கு எங்க சூப்பரான டிஸ்கஷன் பேசுறாங்க. நம்ம குளோபல் சிட்டி வந்து எங்க தெரியுமா இருக்கு? நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கரும்பத்தம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம பிரதர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. அதுக்காக நம்ம வந்திருக்குங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு நான் வந்து சும்மா நினைச்சிட்டு வந்தேங்க. சும்மா கூப்பிட்டுக்கிறேன் போய் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுங்க, நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இருந்து நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு ஏரியா வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. அதை பத்தி முழுசா வந்து நம்ம பிரதர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நம்ம இன்வைட் பண்ணியிருந்தீங்க. நம்ம குளோபல் சிட்டி எப்படி நான் வந்து நீங்க சொன்னப்போ சின்ன இதாக தான் இருக்கும் கரும்பத்தம்பட்டி அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சிட்டிங்கிறது மொத்தம் ஒரு 22 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஓகே. இதோடைய ஆக்சுவல் லொகேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கரும்பத்தம்பட்டி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. கோயம்புத்தூர் அவினாசி ரோட்ல இருந்து கரெக்டா கருமத்தம்பட்டில இருந்து டுவர்ட்ஸ் அன்னூர் ரோட்ல காடுவெட்டிபாளையம் சொல்லிட்டு ஒரு லொகேஷன் இருக்கு. சரிங்க. அந்த 4 ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் கருவலூர் ரோடு மேலேயே நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சரிங்க. மொத்தம் ஒரு 22 ஏக்கருக்கு கேட்டட் கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணது இல்லாம அமெனிட்டிஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். சரிங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 64 சென்ட்டுக்கு பார்க் கொடுத்துருக்கோம். பார்க்ல வந்து இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சரிங்க, ஒரு கிரிக்கெட் டர்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். சரிங்க. ஒரு கார்டனிங் பண்ணி சுத்தி வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்கோம். சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 600 பிளாட் வந்திருக்க ஏரியாங்க. சரிங்களா? இது வந்துட்டு இப்பதான் புதுசா போட்டிருக்க ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னா, சரிங்க, கிட்டத்தட்ட 22 ஏக்கர்ல 50% நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே. மீதி 50% தான் இப்ப போயிட்டு இருக்கு அப்கமிங்ல. சோ பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3ன்னு சொல்லிட்டு 3 பார்ட்டா பிரிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப ஆல்ரெடி இந்த 50% செல் பண்ணணும்னு சொன்ன இல்லைங்களா? அதுல வாங்கின கஸ்டமர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் வரைக்கும் மட்டும்தான் இப்போதைக்கு வீடு கட்டியிருக்காங்க. ஓகேங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. வீடுகள் வைஸ் பாத்தீங்கன்னா 40 வீடுகள் உள்ள இருக்குங்க. 13 வீடுகள் ஆல்ரெடி குடி இருக்காங்க. சரிங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா போர் வாட்டர் ஒரு ஓவர் ஹீட் டேங்க் கட்டி போர் வாட்டர் சப்ளை பண்றது இல்லாம பஞ்சாயத்து வாட்டருக்கு நம்ம ஆர்ச் வரைக்கும் லைன் கொடுத்து இப்ப லைன் உள்ள லேஅவுட் குள்ள வந்துட்டு இருக்கு. சரிங்க. அங்க டேங்க் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாங்க. அங்க வந்துட்டு பஞ்சாயத்து வாட்டருக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். இண்டிவிஜுவலா நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. ஆமா, வீட்டுக்கே வந்துட்டு ஹவுஸ் டாக்ஸ் போட்டு வாட்டர் டாக்ஸ் போட்டாங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். நம்ம லேஅவுட் குள்ள கொண்டாந்து கொடுக்கறது நம்மளுடைய. சோ அதுக்கான வேலை கண் கூட போயிட்டு இருக்கு. ஓகே. நான் ஃபியூச்சர்ல வரும்ன்றது சொல்லல, ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே. சோ இதுல 50% பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேஸ் 2ல ஒரு 25 சைட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே. சென்ட் ரேட் பாத்தீங்கன்னா 5,90,000 ரூபாய் ஆஸ்கிங் பிரைஸ். உண்மையாவே அவ்வளவுதானுங்க? சீரியஸாங்க. சோ 5,90,000 ரூபாய் ஆஸ்கிங் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இருந்து ஒரு நெகோஷியேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சரிங்க. இப்போ பேஸ் 3 அப்கமிங் போயிட்டு இருக்குங்க. அதை ஒரு ஷூட் அப்படி காட்டிருங்க உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு பேஸ் 3ங்க. பேஸ் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேஸ் 2 வந்துட்டு கிட்ட 50% தாண்டி போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே. ஸோ இந்த பேஸ் 3ங்கிறது கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 80 அடி தார் ரோடுங்க. ஓகேங்க. இது 80 அடி வருதுங்க. இந்த ரோடு தார் ரோடு 80 அடி ரோடு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு அமெண்டிஸ் இந்த மாதிரி ஒரு ரோடே கிடையாது. கண்டிப்பாங்க. ஸோ வந்துட்டு இது 80 அடி ரோடு இல்லாம 33 அடி ரோடு, 40 அடி ரோடுல இதுல ஒரு பேஸ் கட் ரோடுங்க. ஆமா. ஸோ பேஸ் 2ல ஒரு 25 சைட்ஸ் இப்போ அவைலபிள் இருக்கு. ஓகே. ஸோ அந்த சைட் 590க்கு நெகோஷியேட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. ஸோ இது எப்படி இன்னும் ஒரு 1 மந்த் வரைக்கும் தான் அந்த பிரைஸ் இருக்கும். பேஸ் 3 இது லான்ச் ஆச்சு அப்படின்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து புக் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, பேஸ் 2ங்கிறது உங்களுக்கு மிட்ல இருக்கும். கண்டிப்பாங்க. ஸோ அதை தாண்டி பேஸ் 3 வரும்போது அந்த சைட்ல ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்காங்க. பேஸ் 2ல மட்டுமே ஒரு 3-4 வீடுகள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும்? அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னாங்க, இந்த காடுவெட்டிபாளையம்ன்ற ஊருக்குள்ள இருக்கிற வீடுகளை விட நம்ம லேஅவுட்குள்ள நிறைய பிளாட் இருக்கு. அதுல 50% வீடு வந்தாலே 300 வீடு வரும்ல. ஓகேங்க. நீங்க ஊருக்குள்ளே 200 வீடுகள் தான் இருக்கு. பட் ஆனா உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஷிப் லேஅவுட் சொல்லணும். இந்த ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட லோக்கல் ஆளுங்க மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 30 சைட் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. லோக்கல் சரௌண்டிங்ல பக்கத்து பூமிக்காரங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ஸும் சரி. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு திருப்பூருக்கும் கொஞ்சம் பக்கமா வரும். அதே மாதிரி அவினாசி இந்த சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு அமெனிட்டிஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணி யாரும் கொடுக்கறது கிடையாதுங்க. ஓகே. சில பேர் வந்துட்டு போன் என்கொயரி கால்ல வந்துட்டு பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்குங்க, அந்த ஏரியால அவ்வளவு ரேட்டா அப்படிம்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, இடம் மட்டும் தான் அவங்க வந்துட்டு
பாக்குறாங்க, ஓ இந்த இடம் இவ்வளவு ரேட் வருதா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒன்னே ஒன்று தான் சொல்லுவோம், நீங்க ஒன்ஸ் நேர்ல விசிட் வந்து பாருங்க. சரிங்க. அது என்னென்னலாம் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே அவங்க தான் யூஸ் பண்ண போறாங்க. ஓகேங்க. அவங்க தான் குடியிருக்க போறாங்க, யூஸ் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது இங்க பாருங்க, ஒரு அவுட்டோர் ஜிம் மாதிரி நம்ம பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே பிரதர். ஸோ அவங்க நல்லா யூஸ் பண்ண போறாங்க. அதனால வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா, இது ஓகேவா அப்படின்றது தெரியும். சரிங்க பிரதர். நிறைய லேஅவுட்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா பிளாட் மட்டும் சேல் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்மளோட எந்த பிளாட்டுமே அந்த மாதிரி கிடையாதுங்க. சரி, கிட்டத்தட்ட 30 to 40% வீடுகள் நம்ம கொடுத்துட்டு தான் நம்மள லேஅவுட் விட்டு உள்ள போவோம். ஸோ அவ்வளோ இது. கோயம்புத்தூர்ல மெயினா பாத்தீங்கன்னா அவினாஷி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சக்தி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, இந்த 4 ரோட் பேஸ்லயுமே நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 13 ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட்ல. ப்ராப்பர்ட்டி நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி அண்ட் சாந்தி இன்ஃப்ரான்னு சொல்லிட்டு 2 ப்ராப்பர்ட்டியுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டி தான் இது ரெண்டுமே. சரிங்க. இங்க பாருங்க நிறைய வீடுகள் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 2 daysல குடி வர போறாங்க. அதோட ஃபினிஷிங் ஒர்க் தான் போயிட்டு. இந்த பால் காய்ச்சிடுவாங்க. ஆமா, இது வந்துட்டு ஒரு 2 daysல வந்துருவாங்க. அது ஆல்ரெடி ஃபினிஷிங் ஆகி ரெடியா இருக்கு. ஆக்சுவலா இதுல சேல் வீடுங்க. இது வந்துட்டு சேல் பில்டிங்கு. இந்த ஒரு வீடு மட்டும் ஒரு பில்டர் செல் பண்றதுக்காக நம்ம போட்டிருக்கு. அப்படி அதனால ரெடி டு மூவ் கேட்கறவங்களுக்கும் இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஓகே பிரதர். ஓகே பிரதர். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ வந்து லோன் எல்லாம் எப்படி பிரதர் நம்ம பண்ணி தந்துக்கிறீங்க? லோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இடத்துக்கு மட்டுமே 90% வரைக்கும், அதாவது 90% லோன் நமக்கு கொடுக்குறாங்க. பிளாட் லோன் மட்டும். அது போக லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா 90% கம்பல்சரி நம்ம வாங்கிடலாம். ஓகே. ஸோ மினிமம் டவுன் பேமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய் மினிமம் இருந்தா போதும், இன்க்ளூட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இன்க்ளூட் ரெஜிஸ்ட்ரேஷன் 1.5 லட்சம் பண்ணி கொடுத்துறோம். பட் மெயினா என்னன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் கொஞ்சம் நீட்டா இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு 30,000 to 35,000 வரைக்கும் அவங்க சேலரி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா இந்த 1.5 லட்ச ரூபாய் இதுங்கிறது செட் ஆகும். எல்லாருக்குமே இந்த 1.5 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் செட் ஆகாது. அவங்களுக்கு லோன் எதுவும் கிடையாது பெருசா, அதே மாதிரி நல்ல இன்கம் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி நம்ம அந்த 1.5 லட்ச ரூபாய் மட்டுமே வச்சு சூப்பரா வீடுனாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு எல்லா கோயம்புத்தூருடைய 4 டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. மெயினா நம்ம பாக்குறது என்னன்னா, எந்த கஸ்டமர் இருக்கு, எப்படிப்பட்ட கஸ்டமரா இருந்தாலும் அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு ஏரியால கூட நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அங்கேயும் நம்ம பண்ண முடியும். ஸோ மினிமம் 18,50,000 இருந்து ஒரு 1 BHK இடம் வீடோட சேர்த்து மேட்டுப்பாளையம் ரோடா இருந்தாலும் சரி, சக்தி ரோடா இருந்தாலும் சரி, அவினாஷ் ரோடா இருந்தாலும் சரி, பொள்ளாச்சி ரோடா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஃபர்தரா டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் சைட் விசிட் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயங்கள். மெயினா சொல்ல போனா நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டான கைடன்ஸ் இல்லாம ப்ராப்பர்ட்டி இன்னமே அமைச்சிக்காம இருக்காங்க. ஏன்னா ஒரு 6 மாசம் முன்னாடி பாத்தாங்க, ஒரு வருஷம் முன்னாடி பாத்தாங்க, அவங்க கரெக்டா எங்களை வந்துட்டு இது பண்ணல, சில பேர் ஏமாத்திட்டாங்கலாம் சொல்றாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்பவே ப்ரொஃபஷனலா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 20 வருஷமா நம்ம கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நீட்டா ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கான நல்ல ப்ராஜெக்ட் அமைச்சு கொடுக்க முடியும். கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளோபல் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து இங்க வந்து பில் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நீங்க மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ரோலிங்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், டாடா பை பை. நான் ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ.